அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பதவியேற்புக்கு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வாழ்த்து தெரிவித்து, அமெரிக்கா மலேசியா உறவுகளை வலுப்படுத்த ஆர்வமாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். மலேசியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வலுவான மற்றும் எதிர்கால உறவுகளை வலுப்படுத்த அமெரிக்க அதிபர் டிரம்புடன் இணைந்து பணியாற்றுவதை தாம் எதிர்நோக்குவதாக அன்வார் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு ஆசியான் தலைவராக மலேசியா பொறுப்பேற்றுள்ள நிலையில் 2025ஆம் ஆண்டில் டிரம்பை மலேசியாவிற்கு வரவேற்க அன்வார் நம்பிக்கை தெரிவித்தார். உள்நாட்டு மற்றும் உலகளாவிய சவால்களை நிவர்த்தி செய்வதற்கு டிரம்ப் ஒரு தனித்துவமான அணுகுமுறையை கொண்டு வருகிறார். இது பதவியேற்புக்கு முன்பே காசா போர் நிறுத்தத்தை எளிதாக்குவதில் அவரது முக்கிய பங்கால் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று அன்வார் தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிற்கு ஒரு புதிய பொற்காலத்தை அறிவிக்க டிரம்ப் நிர்வாகம் பாடுபடுவதால் பகிரப்பட்ட முன்னுரிமைகளில் ஒத்துழைக்க மலேசியா தயாராக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரையிலான காலகட்டத்தில் தாய்லாந்தைச் சேர்ந்த வாகனங்கள் சம்பந்தப்பட்ட 54 நிலுவையில் உள்ள சம்மன்களுக்கு தீர்வு காணும் வகையில் பெர்லிஸ் சாலை போக்குவரத்து துறை 1,22,000 வெள்ளியை வசூலித்துள்ளது. மலேசியாவை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு நிலுவையில் உள்ள சம்மன்களை செலுத்த தவறிய வெளிநாட்டில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் இயக்குனர் நொராய்னி முகமது நாவி தெரிவித்துள்ளார். நிலுவையில் உள்ள சம்மன்களை கொண்ட வாகனங்கள் தாய்லாந்திற்கு திரும்ப அனுமதிக்கப்படாது என்றும், மேலும் சர்வதேச சுழற்சி அனுமதியின் கீழ் சீல் வைக்கப்படலாம் என்றும் அவர் கூறினார். காஜாங்கில் ஒரு கட்டிடத்தின் 12வது மாடியில் இருந்து விழுந்து 19 வயது இளைஞன் மரணமுற்ற வேளையில் பாதிக்கப்பட்டவரின் வாகனத்தில் ஒரு கை துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நேற்று செவ்வாய்க்கிழமை மதியம் 12:34 மணி அளவில் பாதிக்கப்பட்டவர் கட்டிடத்திலிருந்து விழுந்து இறந்தார் என்று காஜாங் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். மேலும் சோதனைகளில் பாதிக்கப்பட்டவரின் வாகனத்தில் இருந்த பையில் தானியங்கி கைத்துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை போலீசார் கைப்பற்றினர். இந்த விஷயத்தை மேலும் விசாரித்து வருவதாக அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சூரிய சக்தி மற்றும் ஆசியான் மின் கட்டமைப்பில் மலேசியா இன்னும் அதிக ஆற்றலை காணும் என்பதால் அணுசக்தியை ஏற்றுக்கொள்ள மலேசியாவிற்கு அவசர தேவை இல்லை என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இருப்பினும் மலேசியாவின் மிகப்பெரிய தரவு மையங்கள் குழாய் திட்டத்தில் இருப்பதால் மின்சார தேவைக்கான சாத்தியத்தையும் அவர் நிராகரிக்கவில்லை. ஆனால் தரவு மையங்களின் ஆற்றல் செயல்பாடு மிக அதிகம் என்றும், ஒவ்வொரு சந்திப்பிலும் SMRS எனப்படும் சிறிய ரக மட்டு உலைகளை சிலர் அமைக்க விரும்புவதாக கூறி வருகின்றனர். மேலும் தாம் அவர்களை விரக்தி அடைய செய்ய விரும்பவில்லை என்றும், ஏனெனில் அது ஒட்டுமொத்த செயற்கை நுண்ணறிவு தேவைகளின் ஒரு பகுதியாகும் என்றும் அவர் கூறினார். தாய்லாந்து, மலேசியா மற்றும் இந்தோனேசியா இதில் இறங்கி உள்ளது என்றும், மேலும் சிறந்த பட்ஜெட் நிலை இருப்பதை காட்ட தாங்கள் ஒன்றாக வேலை செய்ய முயற்சிப்பதாகவும் செவ்வாய்க்கிழமை உலக பொருளாதார மன்றம் 2025இல் நடந்த ஊடக சந்திப்பில் அன்வார் இதனை தெரிவித்தார். போக்குவரத்து அமைச்சின் கீழ் உள்ள ஒரு நிறுவனத்தின் முன்னாள் வாரிய உறுப்பினர் ஒருவர் பண்டிகை காலங்களில் சுங்கச்சாவடி இலவச கட்டணத்தை ரத்து செய்வதற்கான அரசாங்கத்தின் முடிவை பாராட்டியுள்ளார். இது போன்ற கொள்கைகள் நெரிசலை குறைக்கும் என்று அவர் கூறியுள்ளார். சாலை பாதுகாப்பு ஆர்வலரான ஷாரிம் தவ்ரின் என்ற அந்த நபர் பண்டிகை காலங்களில் இலவச டோல் கட்டணம் வழங்கும் முறை அதிக போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தும் என்பதோடு நெருப்பில் மண்ணெண்ணெயை ஊற்றுவதற்கு சமம் என்று தெரிவித்துள்ளார். கட்டணமில்லா பயணம் சாலை நெரிசலை அதிகரித்தது மட்டுமல்லாமல் அதிக எரிபொருள் நுகர்வுக்கு வழிவகுக்கிறது. கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றம் மற்றும் வெளிப்புற காற்று மாசுபாட்டிற்கும் அது வழிவகுப்பதாக அவர் தெரிவித்தார். நேற்று மதியம் பந்தாய் பாயு இம்பியானுக்கு குடும்ப சுற்றுலா சென்றபோது 33 வயது பெண் ஒருவரும் அவரது 13 வயது மகளும் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். மாலை 5:30 மணியளவில் அப்பகுதியில் நீந்திக் கொண்டிருந்த 5 பேர் கொண்ட குடும்பம் நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக தகவல் கிடைத்தது என்று கோத்தாத்தங்கி காவல்துறை தலைவர் யூசுப் ஒஸ்மான் தெரிவித்தார். குடும்பத்தில் அந்த பெண் 10 வயது சிறுவன் மற்றும் 10 முதல் 13 வயது வரையிலான 3 சிறுமிகள் இருந்தனர்.
60 வயதுடைய ஒரு ஆண் உறவினர் அவர்களை காப்பாற்ற முயன்ற நிலையிலும் பலத்த அலைகள் காரணமாக அவர் கரைக்கு திரும்பினார் என்று யூசுப் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். பின்னர் மீட்புக் குழுவினர் மற்றும் பொதுமக்களால் அந்த குடும்பம் கரைக்கு கொண்டு வரப்பட்டது. இருப்பினும் அந்த பெண்ணும் அவரது மகள்களில் ஒருவரும் இறந்து விட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.